காலையில வர ஏன் நேரம் ஆயிடுச்சு தெரியுமில பாட்டு. என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசம்மா போச்சுதே நியாயம்மா, பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல, பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்ல, என்னம்மா தேவி சக்கம்மா உலகந்தலகில. பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் போட்டு கேட்கும்போது பாடணும்ல. பல வேலைகளுக்கு இடையில இதுவும் நடக்குது தம்பி, சும்மா கிடையாது. என்னடா ஒத்தருவாதாரேன் யா உன்னப்பு தட்டுந்தாரேன், அது அப்படி இல்ல. 1000 ரூபாதாரான் அரிசியும் பருப்பும் தாரான். அத்தை ஒண்ணு ஏன் அத்தை மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். அவரு இவ 1000 ரூபாயும் வேணாம், அரிசி பருப்பும் வேணாம், ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா. எப்படி எப்படி ஏன் கொலுசு முக்குத்தி தாரா குடிக்க குவாட்டிருந்தாரா. கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம். என் குறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன். என் மிக்சி கிரைண்டர் தாரான், அடி மசாலா சாமானும் தாரான். மாமன் பொண்ணை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இவ ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம், அந்த மசாலா பொருளும் வேணாம், அந்த மனங்கட்ட மச்சான் நான் மாத்தி போட மாட்டேன். விவசாயிக்கு தான் போடணும். நம்மள ஒரு எழுச்சி இருக்காருல்ல, எழுச்சி, அவரை வேட்பாளரா நிக்க சொன்னேன். அவர் என்கிட்ட வந்து இல்லைண்ணா நான் ஊரா போய் பேசுறேன். அப்ப என்ன சொல்ல வர்றாரு, நான் ஊரா பேசிதான் உனக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். இப்ப என்ன சொல்ல வர, இப்ப நீ ஊரா பேசிதான் எனக்கு வாக்கு வருது, அதெல்லாம் நாங்க பேசிக்கிறோம் அப்படிதான் அனுப்பியிருக்கு. அவர் சம்மதிக்க ரொம்ப இது பண்ணிட்டாப்ல, சட்டத்துறை அமைச்சரா போடுறோம் இருக்கு. அதனால பாரு போடா நாங்க பேசுறோம்டா. இப்ப துருவன் கூட சொன்னாப்ல, முத அண்ணன் காரைக்குள்ள நான் பேசினேன். அவன் பேசினதை கூட மறந்துருக்கலாம், நான் ஞாபகம் வச்சிருக்கேன். சீமானோடு நாங்க நிக்கிறோம், சீமானுக்காக நிற்கல. அப்ப எதுக்காக நிக்கிறோம்? சீமானோடு நிக்கிறோம், சீமானுக்காக நிக்கல. இவங்க என்ன பண்ணுவாங்க, திராவிடங்க அந்த தலைவனுக்காக நிக்கிறோம். அவங்க எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரிப்பட்டு வரும். ஏப்பா உன் குடும்பம் கூட சரிப்பட்டு வராதாப்பா, இப்படி இருக்கு. அப்ப யாருக்காக நிக்கணும்? சீமானுக்காக நிக்க கூடாது. சீமான் சுமந்து நிக்கிற தேசிய விடுதலை உரிமை பாதுகாப்பு என்ற நோக்கத்துக்காக நிக்கணும். இங்க தனி மனிதர்கள் வருவார்கள், போய்விடுவார்கள். கண்ணிய குறைவான வார்த்தைகளை நம்ம எடுத்து வைக்க வேண்டாம், எடுத்து வைக்க கூடாது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்ன கட்சிக்கு அது 3 தான் தட்டுப்பாடு. இங்கே அவர்கள் பெண்ணிய உரிமை பேசுவார்கள். இறைவனை விமர்சித்தவர்கள் ஈவேராவை விமர்சிக்க விட மாட்டார்கள். விமர்சித்தால் இவர்கள் போற்றிய பெண்மை என்ன? நம்ம அக்கா, நம்ம என் மனைவி, எங்க ஆத்தா, எங்க அம்மா, நம்ம பெரியம்மா, இதை இழிவா பேசுறதா அவங்க கோட்பாடுன்னு கொள்கை. இதான் அவங்க கத்துக் கொடுத்த முற்போக்கு சீர்திருத்தம், காப்பாத்தி வந்த பெண்ணியம். அப்ப என்ன, இதுக்காகவே இவங்களை பொழக்கிறது சரிதான்டா, போட்டு முடிச்சிருவோம்டான்னு தோணும். அடா அவன் அப்படி கருத்தை கருத்தா எதிர்கொள்ளு, இல்லைன்னா களத்தை விட்டு வெளியே போ, அங்கிட்டு தூர தள்ள, அங்கிட்டு போ, அங்கிட்டு. நான் தான் சொல்றேன், என்னை வெல்வது கடினம், சரணடைஞ்சிரு. இந்த அள்ளு சில்லுகளை விமர்சிக்கிறத விடுங்க, புரியுதா? இந்த எடுபிடிகளை சண்டை போடுறது, நீ இப்படி பேசலாமா அப்படி பேசலாம், உன் நேரத்தை உன் திறத்தை வீணடிச்சிடாது, தயவு செய்து வீணடிச்சிடாது. ஒரு தடவை நீ பேசிட்டினாடா அதையே எதிரி பேசிட்டு இருக்கணும்டா. அதான்டா சேகவரா சொல்றான், வினையாற்றாத சொல் வீணுங்கிறான். இப்ப அண்ணன் மன்னார்குடியில போட்ட போட்டுக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. மயிலாடுதுறை இல்லையா, மயிலாடுதுறை இல்லது. அந்த விஜில்ங்கிற அமைப்பு அது என்னன்னு தெரியல, அது விஜிலா ஒன்னும் தெரியல. அங்க 1 மணி நேரம் தான் பாரதிய பேசினேன். அவன் சொன்னான், பாரதி செத்து இவ்வளவு ஆளாச்சு, எல்லாரும் தான் பேசினான்,
1 மணி நேரம் பேசினோன்னதான் பாரதி பாரதி பாரதின்னு பதறிட்டு கிடக்குறான். நான் தான் சொல்லிட்டேனே, பாரதி என் பாட்டனை உன்னை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கலைன்னா என் பிறப்பு பிழையாயிரும்டான்னு சொன்ன. அவன் சொல்றான்ல, நான் தமிழின் கீர்த்தியும் தமிழரின் பெருமையும் உலகம் பூரா கொண்டு போய் சேர்ப்பண்டா, இல்லைன்னா என் பேரை மாற்றி வைங்கடாங்கிறான். அப்புறம் அவன் பேரங்க நம்ம கொண்டு சேர்க்காம பாரதியை ஏன் பாடுறதில்ல? பார்ப்பான் அதனால பாடுறதில்ல. நீ ஏன் பாடுற? அதனாலதான் பாடுறேன். புரியுதா உனக்கு? இவங்கள இங்க பாரு, இந்த கடப்பாறை, பிராமண கடப்பாறை யார்கிட்ட இருந்துச்சு? 100 ஆண்டா அவங்க தான் கையில் வச்சிருந்தாங்க. நல்லா இந்த பிராமண கடப்பாறையை வச்சு தமிழை இடிச்சு, தமிழரை இடிச்சு, தமிழ் அடையாளத்தை இடிச்சு, வழிபாட்டை இடிச்சு, பண்பாட்டை இடிச்சு குட்டியச்சோராக்கினது இவன் தான். இப்ப என்ன பண்றான்? ஓடி அடிச்சு அந்த கடப்பாறை திருப்பி பிடிச்சு போட ஆட்டான்னு இப்ப பதறாப்ல. இப்ப அடுத்த கருத்தரங்கு, இப்ப நேரம் இல்ல, தேர்தல் நேரம் இல்ல, இல்லைன்னு வச்சுக்க கொண்டு எடுத்துருவேன். கொலவரியில இருக்கேன். நீ தான் கூட்டம் சேர்த்து 50 பேர் 10 பேர் நின்று என்ன பேச, நான் ஒத்தாலும் ஊர் முழுக்க பட்டு விட்டுருவேன். பாத்துக்க நீ. இங்க பாரு, அடுத்த கருத்தரங்கு பாட்டன் பாரதியின் இரும்பு கடப்பாறையும் ஈவேராவின் பெரம்பு கைத்தடியும்னு போடுவேன். ரொம்ப கஷ்டம். இப்ப வந்து இங்க பாரு, இப்ப தேர்தலை முடிச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன். நீ 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 வந்து பேசிக்கிட்டே இரு. எல்லாத்தையும் வச்சிருக்கேன் குறிப்பு, மொத்தமா வச்சு வெளுத்து விடுறேன் இரு. அடுத்தவர்கள் தேர்தல் நேரத்தில் வைக்கிற விமர்சனங்களை புறந்தள்ளுங்கள். குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள கற்றுக்கொள்ளுங்கள். விமர்சிக்கிறவர்களுக்கு பதில் சொல்லாதீர்கள். உங்களை நம்பி நிற்கிறவர்களுக்கு உண்மையா இருக்க போராடுங்கள். இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. நீங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எவனுக்கும் நல்லவனா இருக்க முடியாது. உங்களை விமர்சிப்பவர்கள், வெறுப்பவர்கள் யாராக இருக்கட்டும், நேசிப்பவர்கள் நாம இருக்கணும். பிழை யாருடையதாக இருக்கட்டும், திருத்துபவர்கள் நாம இருக்கணும். அதனால அவர் அதை பேசுறார், இதை பேசிட்டார், இதெல்லாம் பேச்சு கிடையாது. இனிமே தம்பி வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நம்ம வேலை இல்லை. நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு அவர்களுக்கிட்ட பதில் இல்லை. அவர்கள் நம்ம கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இன்னும் 15-20 ஆண்டுகள் ஆகும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு களத்துல நிறைய வேலை இருக்கு. இது அண்ணன் கட்சி, அது தம்பி கட்சி, அது அவர் பாடு, அவர் பார்த்துக்கணும். இது நம்ம வேலையே. நீங்க நான் உங்களை சரியாக கற்பிக்கவில்லை, வழிநடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை கொண்டு வரக்கூடாது. நீங்க ஒரு பேச்சாளர், ஒரு பரப்புரை செயலாளர் வர்றார், ஒரு பரப்புரையாளர் வர்றாருன்னா எது சம்பந்தமான பேச்சு, எது சம்பந்தமான விவசாயிகள் போராட்டம் பேசுறோமா, இல்லை காவிரி நதிநீர் உரிமை அதுக்காக பேசுறோமா, மீனவர் படுகொலையை கண்டிச்சு கூட்டமா, அது சம்பந்தமான தரவுகள் இருக்கணும். இங்கதான் வணக்கமே தேவையில்லைங்கிறமே. மாவட்ட செயலாளர் அவர்களே, வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களே, சதுர செயலாளர்கள் சந்திரன் அவர்களே, அதெல்லாம் இங்க தேவையில்லையா? ஏன் நேரத்தை நீ வீணடிக்கிற? எடுத்தோடனே எல்லாருக்கும் வணக்கம், செய்தியை சொல்லிட்டு நன்றி, இவ்வளவுதானே. நம்ம கட்சியில் அது கிடையவே கிடையாது. கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாநில செயலாளர் அதெல்லாம் கிடையாது. அது ஏற்பாடு செய்யறது தான் கட்சியில் இருக்க. அப்புறம் எதுக்கு போட்டு அவர்களை இவர்களை ஏன் கட்சியில் நீங்க தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் போடுற? சும்மா இருக்கும்போது இங்க இருந்து அங்க ஓடுற, அங்க இருந்து இங்க ஓடுற. அணியிலோட கொஞ்சமா தாவது, நீ அதை விட ரொம்ப தாவிக்கிட்டு இருக்க. நீ இதுல பொதுச் செயலாளர், நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் விலகி கட்சியை விட்டு வேற கட்சிக்கு போனார், விளங்கும்டாடே. இதுல இந்த பதவி ஆசைக்கு அலையிறத முதல்ல விடணும். அது ஒரு பெரிய உளவியல் நோய். நம்ம கட்சியில பதவி என்பது பணிதான். இவர் சமரசம்ங்கிறது செய்யாத. கவி அரசு கண்ணதாசன் நம் தாத்தா நமக்கு என்ன சொன்ன? சமரசம் ஒரு தடவை செஞ்சுட்டா வாழ்நாளின் கடைசி நொடி வரை நீ அதாண்டா செய்யணும். அதனால நம்ம செய்திகளை நம்மகிட்ட உயர்ந்த நோக்கம் இருக்கு, மிகச்சிறந்த தத்துவ நிலைப்பாடு இருக்கு, கோட்பாடுகள் இருக்கு. ஏன் மற்றவர்களுக்கு பேச செய்தி இல்லை? உங்களுக்கு இருக்கு. உங்ககிட்ட சத்தியம் இருக்கு, உண்மை இருக்கு, நீங்க பேச செய்தி இருக்கு. ஏன் நம்ம கட்சியில இருந்து நல்லா பேசியவர்கள்
வேற கட்சிக்கு போனவர்கள் பேச முடியல. அங்க ஒண்ணு இல்ல. அங்க தலைவன் உட்கார்ந்து இருந்தா, நீ தங்கமே, என் வைரமே, என் முத்தே, நீங்க வாழ்க வாழ், அதுதான் பேச முடியும். இங்க வாழ்கன்னு சொல்றதுக்கு நேரம் இல்ல. இத பேச மேடையில் என்ன வேற ஏதாவது பேச்சு இறங்குப்பா. நீ வாழ்கன்னு சொன்னா வாழ்ந்துருவோமா? தாத்தா சொன்ன மாதிரி மின்விளக்கு கம்பத்தில் ஏறிட்டு காமராஜ் வாழ்கன்மா, இறங்கு பைத்தியம், நான் வாழ்வேன், நீ போய் சேர்ந்துருவாங்க, வா கீழே தெரியுமா தெரியாதா? தெரியுமா? இவங்க ஊர்ல தஞ்சாவூர்ல ஏதோ கூட்டம் போட்டு மேலே ஏறி கத்திட்டு இருந்திருக்காப்ல, வாழ்க வாழ்கன்னு. ஏய் கிறுக்கு பல கீழே வாடா, இந்த கீழே வா, நான் வாழ்வேன், நீ போய் சேர்ந்துருவேன். அது மாதிரி அது இல்லை நம்ம நிலைப்பாடு. உங்களுக்கு தத்துவங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல குழப்பலாம். ஆனால் இந்த தேர்தலில் கூர்மையான ஈட்டி போல நம்முடைய திருமுருக பெருமான், நம்முடைய முப்பாட்டன் முருகன் கையில் இருக்கிற வேல் போல, நம்மளுடைய சிவன் நம் பாட்டனார் கையில் இருக்கிற சூலாயுதம் போல, திரியிலை கருவி போல பாயினும். நெஞ்ச குறிவிச்சு பாயினும். காவிரியில் தண்ணி தராத போது அடித்து விரட்டினார்கள். நாங்கள் எத்தனை கண்ணர்களை அடித்தோம்? முல்லை பெரியாற்றில் எங்களை அடித்து விரட்டினார்கள் தண்ணீர்கள். எங்கள் பிள்ளைகளை துன்புறுத்தி விரட்டினார்கள். கால்நடையாக நடந்து ஏதிலிகள் போல வந்தோம். எத்தனை மலையாளிகளை தாக்கினோம்? ஏன்? எங்கள் மாண்பு. எங்களை கொன்று குவித்தார்கள், வான்வெளியை தாக்கினார்கள். ராணுவ படை வைத்து, துப்பாக்கி வைத்து, பீரங்கி படைகளை வைத்து எங்கள் ஈழதாயகத்தில் கொன்று குவித்தார்கள். அப்பவும் என் தலைவன் மரபு வழி யுத்தத்தை தான், மரபு வழி போரைத்தான் கடைபிடித்தான். கட்டுநாயக்கா விமானத்தளத்தில் குண்டு வீசிய என் தலைவன் பொது விமானத்தளத்தில் போடுவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பதை அறிவு சமூகம் எண்ணி பார்க்கவில்லை. ஏன்? அவன் மாண்பு, அவன் பரம்பரை பழக்கம். நாட்டுக்குள் சாராயம் காட்சி விற்கிறார்கள், கள்ளச்சாராயம். காட்டுக்குள் வாழ்ந்த எங்கள் வீரப்பன் சாராயம் காட்சி வித்திருந்தால் தமிழ்நாட்டில் பெரும் முதலாளி ஆகியிருப்பான். ஏன்? அவன் மாண்பு. மது அருந்தவில்லை, சிகரெட்டு புகைக்கவில்லை, வெத்தலவாக்கு போடவில்லை, மனைவி தவிர பிரிதொரு பெண்ணை கனவிலும் நினைக்கவில்லை. ஏன்? அவன் மாண்பு. இவன் சந்தன காட்டில், அவன் வன்னிக்காட்டில். எங்கள் தலைவன். தமிழருக்கென்று ஒரு பிறவி மாண்பு இருக்கு. அதையே நீ சிதைக்கிற? எந்த நிலத்தில் வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம், எந்த நிலத்தில் வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் ஆந்திரம், வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் கேரளம், வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் மராட்டியம் எங்க இருக்குது? ஒரு பிழை வந்தவரை எல்லாம் வாழ வைத்ததில் அல்ல, வந்தவரை எல்லாம் ஆள வைத்ததில் வந்துவிட்டது. அவன் தொடர்ச்சியாக தமிழர்களை ஆள வேண்டும் என்று எண்ணினானே ஒழிய, எல்லா மொழி வழி தேசிய இனங்களையும் போல தமிழர்களும் உரிமை பெற்று வாழ வேண்டும் என்று எண்ணல. இதாங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப வழி என்ன இருக்கு எனக்கு? இது என் நிலம், என் நாடு, என் மக்கள், என் அதிகாரம், அது இப்ப எங்களுக்கு வேணும். அதாங்க இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கோட்பாட்டை பகுத்து உங்களுக்கு ஆவணத்தை நீங்கள் புரட்டினாலே ஆட்சியின் செயல்பாட்டு வரைவிலே தொடக்கத்திலே அண்ணன் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்க வேண்டியதில்லை. ஏன்? உங்கள் இலக்கு குறித்தாகிவிட்டது, உங்கள் பயணம் தொடங்கி ஆகிவிட்டது, உங்கள் பாதை தெளிவாக இருக்கிறது, பயண தூரம் அதிகமாக இருக்கிறது, அவ்வளவுதான். அதற்காகத்தான் என் பிள்ளைகளை கால்களை உறுதி செய்யுங்கள், கால்களை நன்றாக உறுதி செய்யுங்கள். இதெல்லாம் நமக்கு தத்துவத்திலேயோ இலக்கையிலேயோ எந்த தடுமாற்றமும் நமக்கு இல்லை. கூட்டணி சேர கூடாது, கூட்டணி சேருது, கொள்கை நிலைப்பாடு அது சேராது. நீ உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அது உன்னை வழிநடத்துங்கிறான். நாம் உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கோம், அது எப்படி வழிநடத்துது? எவனோடும் சேராதேன்னு தான் முதல்ல சொல்லுது. எங்களோடு சேருபவர்களை சேர்த்துக் கொள்வதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் தலைவன் பிரபாகரன் என்று ஏற்கணும், எங்கள் கொள்கை மொழி தமிழ் என்று ஏற்கணும், இது என் தேசம், தமிழ் தேசம் என்று ஏற்கணும், இந்த நிலத்தின் அரசியல் என் தேசிய அரசியல், தமிழ் தேச அரசியல் என்று ஏற்கணும். மலையை மலையாக பார்க்கணும், குவாரியாக பார்க்க கூடாது. ஆறை ஆறு என்று பார்க்கணும், என் பூமி தாயின் ரத்த நாளம் என்று பார்க்கணும் நதியை.
அது மணல் அள்ளி வித்தால் கோடி கோடியா சம்பாரியது, மணல் குவாரியா பார்க்க கூடாது. இப்ப கோட்பாட்டில் நிறைய அவர்களுக்கும் நமக்கும் பொருந்தாமை இருக்கு. அதனால அது சரியா வராது. அது கொள்கையில் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இல்லை, சரியா கொண்டு போய் சேர்க்கிறீங்க இதுல. ஆனால் என்ன இப்ப இந்த தேர்தல் நேரத்தில், அது பின்னாடி உங்களுக்கு காலம் போக போக என்ன எடுத்து உங்களுக்கு அச்சு ஆவணமாவே தந்துடுவேன். இதை நீங்க அதை மட்டும் தனியாக எடுத்து கூட ஒரு புத்தகமா வச்சுக்கலாம், அது ஒண்ணு இல்லை. இந்தியம் திராவிடம் இதுல நம்ம எங்க அடிப்படையில் முரண்படுறோம்? இந்தியம் எந்த மொழிவழி தேசிய இனத்தின் உரிமையும் நிலைக்க விடாது. அது இந்தியம் என்பது இந்தி பேசுற மக்களின் தாயகம் தான் இந்தியம். உதாரணமா நம்ம 100 ரூபாய் வரி கொடுத்தா நமக்கு 20 ரூபா கொடுக்கும். பீகார் அது குஜராத்துக்கெல்லாம் 120 ரூபா கொடுக்கும். இந்த பாரபட்சம் தான் இந்தியம். உங்களுக்கு புரியுதா? அதுல இந்தியம் இந்தியை திணிக்கும், கட்டாயமாக்கும். திராவிடம் எதிர்ப்பது போல நடிக்கும், அது இந்தியை ஏற்கும். எந்த இடத்துல இந்தி இல்ல? எந்த இடத்துல இந்தி இல்ல சொல்லுங்க. இது தமிழ்நாடு என்று பெயர் இருக்குது. தமிழுக்கும் தமிழனுக்கும் இது நாடா? சுடுகாடு. என் ஊர் என் மண்ணுக்கு ராமநாதபுரத்துக்கு செல்லும் போது வெல்கம் டு ராம்நாடு எழுதி, ராமநாதபுரம் உங்களை வரவேற்கிறது, நல்வரவு அப்படி இல்ல. அது எழுதி கீழே எனக்கு வெல்கம் டு ராம்நாடுன்னு போடுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பொது பயணிகள் வேற மாநிலத்திலிருந்து வர்றாங்க, அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. என் தாய்மொழியவே நிராகரித்து நீ வெல்கம் டு ராம்நாடுன்னு போடுற. இப்ப நான் வந்தா என்னவேன், நான் ஒரு கடப்பாறை எடுக்கிறேன்னு சொன்னல, அதை வச்சு பேப்பேன். சென்னை கடற்கரையில தமிழ்நாட்டின் தலைநகர்ல நீ நம்மன்னு எழுதியிருக்கா, கீழே சென்னைய ஆங்கிலத்தில் இதாண்டா வெங்காயம், அது தங்கிலீஷ்னு பேர் இருக்கு. நம்ம சென்னைன்னு சென்னையை தமிழ் எழுத்துல எழுத வேண்டியதானே? அப்ப நீ திட்டமிட்டு என் தாய்மொழியை சிதைத்து அழிகிற, அங்க நான் உன்னை எதிர்க்கிறேன். இங்க இருக்கிற கோட்பாட்டு முரண் தான். இந்தியம் எது ஒன்றையும் தமிழ் எந்த ஒரு மொழிவழி தேசியத்திற்கு எதிராக நிற்கும். காவிரியை அது மறுக்கும். நீங்க நுட்பமா கவனிக்கணும். கர்நாடகாவை யார் ஆள்றா? பாரதிய ஜனதா, காங்கிரஸ். ரெண்டு எது? இந்திய கட்சி. இறையாண்மை, தேச ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்று எல்லாம் பேசும். ஆனா கர்நாடகா என்று வருகிற போது அது இந்திய கட்சி அல்ல, மாநில கட்சி. கர்நாடக மாநில கட்சி. கன்னட மக்களின் உரிமையை பேசும், அப்ப அது இந்திய கட்சி இல்ல, மாநில கட்சி. திராவிடம் மாநில நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, அப்படிதான் இதுவரை சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்திய நலனை பேசும். எப்படி வேறுபாடு பார்த்துக்க. கர்நாடகா காவிரியில காங்கிரஸ் தண்ணி தர மறுக்கும், அந்த காங்கிரஸ் கூட்டி சுமக்கும், தோல்லதுக்கு சுமக்கும் திராவிடம். தமிழ் தேசியம் வெறுக்கும். எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது, மான தமிழ் மகனின் ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது. இது தமிழ் தேசியம். அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இங்க இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் வெற்றிக்கு அவன் வந்தால் தண்ணி தர மாட்டான் தெரியும், வந்தால் மேகதாட்டு அணை கட்டுவான் தெரியும். ஆனால் எப்படி நீங்க அங்க போய் கட்சியின் தலைவராக, தமிழ்நாட்டின் முதல்வராக எப்படி நீங்க போய் வாக்கட்டீங்க? அவனுக்கு அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டு போட சொன்னீங்க. யாருக்கு? எனக்கு தண்ணி தர மறுப்பவனுக்கு, என் உரிமையை தர மறுப்பவனுக்கு. உரிமையை பெற்று தர வேண்டிய இடத்தில் இருக்கிற ஒரு தலைவன், ஒரு நாட்டின் முதல்வன் எப்படி போய் வேலை செய்யலாம்? அதுதான் இது திராவிடம். எப்படி போய் வேலை செய்யலாம்? இது தமிழ் தேசியம். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். போட்டு குழப்பிக்காத. ஸ்டெர்லைட் திணிப்பான், இவன் ஏற்பான். அணு உலை திணிப்பான், இவன் ஏற்பான். கேரளாவுக்கு வந்த அணு உலை எனக்கு எப்படி வந்தது? இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அங்க ஆளும்போது இங்க அணு உலை வேண்டும் என்று பேசுகிற இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கேரளாவில் கூடாது என்று சொன்னதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன காரணம்? அது நச்சு ஆலை. நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முதன்மையானது. அவன் முடிவு எங்கே கொண்டு போ. அப்ப இங்க எதிர்க்கிறவன் இங்க வையங்கிறான். காரணம்
தமிழ் தேசிய மக்களின் அரசியல் இல்ல, தமிழர்களுக்கு எதிரான அரசியல். உலகத்தின் மிக மூத்த ஒரு தொல்குடி சமூகம் தமிழ் சமூகம் தனக்கென்று ஒரு தேசம் அடைய வேண்டும் என்கிற ஒரு புனித கனவை சுமந்து தமிழீழ மண்ணில் தங்கள் உயிரையே கொடுத்து போராடி மாண்ட மறவர் கூட்டத்தை பயங்கரவாதம் பிரிவினைவாதம் என்று பழி சுமத்தி பல ஆயிரம் கோடிகளை கொட்டி கொடுத்து நாட்டு ராணுவத்தையும் கொடுத்து உதவி என் தேசியனத்தின் தேச விடுதலை கலவை அழித்த காங்கிரஸ் இந்திய கட்சி கூட நின்று துரோகத்தை செய்த கட்சி திராவிட கட்சி. இந்த கட்சி திமுக, இந்த ரெண்டு கட்சி, இது இந்தியம் அது திராவிடம். அப்ப அந்த தேச விடுதலையே எமது இறுதி இலக்கு என்று இந்த களத்தில் நிற்பது தமிழ் தேசியம். இவன் ரெண்டு பேரும் என் பரம்பரை பகைவன் என்று களத்தில் நிற்பவன் தமிழ் தேசியம். இதுதான் இங்க இருக்கிறது. தமிழ் தேசியம் தன் தலைவனாக என் தேசிய இனத்திற்கு என் இனத்திற்கு நான் விழுந்தாலும் சரி என் இன மக்கள் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி இன மக்கள் வாழ்ந்தால் போதும் என்று களத்திலே நின்று கடைசி வரை போராடிய வீரம் மறவன் பிரபாகரன் எங்கள் தலைவன் என்று ஏற்பது தமிழ் தேசியம். இத்தனை கோடி மக்கள், இத்தனை பெரிய வேந்தர்கள், சேர சோழ பாண்டியன் முப்பெரும் வேந்தன் ஆண்டான், உலகம்புறா வென்றான், அருண்மொழியும் அவன் மகனும். பயன் என்ன? கொடியேற்றினான், என்னை குடியேற்றினானா? இல்லை. என் இனத்திற்கென்று தேசம் தேவை என்று எவனாவது கனவு கண்டானா? இல்லை, இல்லை. தமிழனுக்கு திருக்குறள் தான் வேதமாக இருந்திருக்க வேண்டும். எங்கள் தாத்தா மறைமலை அடிகள் தனித்தமிழ் அடிகளால் தமிழனுக்கு மறையாக திருக்குறளாய் இருந்திருக்க வேண்டும். 70 ஆண்டுகளுக்கு முன்பு வரை திருக்குறளை இவன் படிக்கவே இல்லையடா என்று பதறுகிறார். எனக்கு தேசம் இல்லை, அந்த கனவு என் முன்னவனுக்கு இல்லை. என் இனம் பிறந்ததிலே தமிழர்களுக்கென்று தனித்த தாயகம் வேண்டும் என்று கனவு கண்டவன் எங்கள் தாத்தன் சீபா ஆதித்தனார். நாம் தமிழர் என்கிற கட்சியை தொடங்கியவன். அந்த கனவை நிறைவேற்றும் என்று களத்திலே உயிரை ஆயுதமாக ஏந்தி நின்றவன் எங்கள் தலைவன் பிரபாகரன். இந்த நிலத்தில் தமிழர்களுக்கு என்று தனித்த தாயகம் வேணும், தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று களத்திலே நின்றவன் என் தாத்தா கலிய பெருமாளும் என் அண்ணன் தமிழரசன். மக்கள் அரசியல் களத்திலே அது எடுபடவில்லை. ஏன்? அது வன்முறை, அது பயங்கரவாதம், தீவிரவாதம் என்று பலி சுமத்தினார்கள். ஆனால் எந்த ராணுவத்தை வைத்து எந்த ஆயுதத்தை வைத்து நீ மக்களை அழித்து ஒழிக்கிறானோ அந்த ஆயுதத்தை வீழ்த்தி என் அன்னை தமிழ் சமூகத்தை விடுதலை பெற வைக்க வேண்டும், தனிநாடு அடைய வேண்டும் என்று எங்கள் தலைவன் போராடினான். அந்த தலைவனை எதிர்ப்பது இந்தியம் திராவிடம், அவனை தலைவனாக ஏற்பது தமிழ் தேசியம். உலக பேரினத்தின் ஒரே தலைவன். ஏன்? என் இனத்திற்கென்று தனித்த விடுதலை பெற்ற தாயகம் வேண்டும் என்ற கனவை சுமந்தவன் எவனோ அவன் தானடா என் தலைவன். என் மொழி அழிந்து விடக்கூடாது, என் இனம் எவனிடத்திலும் மண்டியிடக்கூடாது, தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று களத்திலே நின்றவன் என் தலைவன். அதனால் அவன் எங்கள் தலைவன், எங்கள் உடன் பிறந்தவன். எங்களுக்கு ஒரு கோட்பாடு உண்டு உலகத்தீரே, தகப்பனையோ தலைவனையோ நான் கடன் வாங்க முடியாது. தகப்பன் என்னை பெத்தவனாக இருக்க வேண்டும், தலைவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். அப்படித்தான் நாங்கள் எங்கள் ரத்தவன் பிரபாகரனை தலைவனாக ஏற்றிருக்கிறோம். யாரும் மார்க்ஸை ஏற்கிறோம், வழிகாட்டி, எங்களுடைய வழிகாட்டி. ஆனால் அம்பேத்கர் எங்கள் வழிகாட்டி. ஆனால் தலைவன் என் பாட்டன் அயோத்திதாசனும் இரட்டைமலையும் MC ராஜாவும் தான். மார்க்ஸை ஏற்கிறோம், ஆனால் என் மண்ணில் என் தாத்தன் சிங்கார வேலனும் ஜீவானந்தமும் நல்லகனும் தான் என் தலைவன். எனக்கு அப்படித்தான். ஆள் இல்லாதவன் எவனாவது சேர்த்துக்கிட்டு திரிவான். ஏன்? வரலாறு இருக்கிறது, நான் தேடுகிறேன். வரலாறு இல்லை, நீ திருடுகிறாய். எனக்கு என்ன, நீ என்ன பூச்சாண்டி கேட்ட? என்னோட நீ மோதி வென்று காட்டா. கருத்தியல் போர்ல என்னை என் பிள்ளைகளை நீ வென்று காட்டிடா பாக்குற. எவனாவது ஒருத்தன்
என் முன்னவர்கள் என் தலைவன் எடுத்த ஆயுதத்திற்கு எதிராக உலகத்தில் எல்லா பயிலும் ஆயுதம் வச்சிருந்த திராவிடம் இந்தியன். ஆனால் பிரபாகரன் என்ற பெருமரவனின் பிள்ளைகள், நானும் என் பிள்ளைகளும் எடுத்திருக்கிற இந்த அறிவாயுதத்துக்கு எதிராக ஒருவன் ஆயுதத்துக்கு அந்த அறிவாயுதத்துக்கு வென்று ஆற்றலாம். ஒரு கருத்து ஒன்னு நேர் நின்று வாதிட முடியாது. சந்துக்குள்ள தோண்டுகள் வந்து புறணி வச்சுட்டு இருப்பேன். கோட்பாடு என் தம்பி சொர 4 கூட்டம் நம்மளை எதிர்த்துன்னு விடுறா, நமக்கு போட காசு இல்லை, அவங்களாவது போட்டு நம்மளை பேசிட்டு என்ன என்ன இருக்கு உன் கோட்பாடு? இந்தியத்திற்கு மும்மொழி, திராவிடத்திற்கு இருமொழி. அடுத்தவன் மொழி எனக்கு அறிவாக முடியாது. என் அன்னை தமிழே எனக்கு அறிவு மொழி, அறிவியல் மொழி, புவியியல் மொழி, வரலாற்று மொழி, எல்லாம் பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி. என்னுயிர் தாய்மொழி தமிழ், எனக்கு அது கொள்கை மொழி. ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி. இந்த கூட்டணி கூட்டத்தை பார்த்தாலே அண்ணன் பள்ளி பாபா சொன்னதாண்டா, நாயா இருந்து 4 வீட்டுல நக்கி சாகிறதுக்கு சிங்கமா இருந்து ஒரு நாள் கர்ச்சிச்சிட்டு செத்து போ அப்படிங்கிறாப்ல. புரியுதா? எனக்கு முன்னாடி என்னை மாதிரியே நெஞ்சு வெடிக்கு கத்தி கத்தி ஆதங்கத்துல செத்து போட, டே மானத்தோட வாழ்ந்து செத்து போட. உலகம் முழுமைக்கும் தத்துவங்களும் சித்தாந்தங்களும் இதுதானே என் உடன் பிறந்தவர்களே. ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான். யாரு? சேகுவேர. அதானே 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமா சாவது மேலானது. ஹோசிமின் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வது, ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது. யார்? அண்ணல் அம்பேத்கர். எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்த ஒரு மறவன் வர்றாண்டா. 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. நிறுத்தல. அதோடு அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானதுன்னா யாரு? நீ நானும் யாராடே? இவங்கள மாதிரியாடா? மான மரவனின் பிள்ளையடா நம்ம வீரமரவன் பிரபாகரன். இந்த உடம்புல பரம்பரை ரத்தத்துல ஒரு வீர மரவன் இருக்குடா. வெள்ளக்காரன் பீரங்கி வச்சு சுடுவான், துப்பாக்கி வச்சு சுடுவான். அப்புறம் எதுக்குடா போனா நம்ம பாட்டம் புளித்தவன்? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் தான்டா பெருசு. சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு சாபம்டா. அதான்டா நம்ம கோட்பாடு. அப்படிதான்டா நம்ம பாட்டம் புளித்தவன், அப்படிதான்டா மருது பாண்டியா, அப்படிதான்டா தீரன் சின்னமலை, அப்படிதான்டா நம்ம பாட்டி, அப்படிதான்டா நம்ம பாட்டன் அழகுமுத்துக்கும். எவன் இது பண்ணா என்ன? மன்னிப்பு கேட்டால் வாழலாம். போட மன்னிப்பு கேட்டு வாழ்வதை விட மரணித்து போவது மேலானது என்பதற்காக தூக்குல தொங்கன் வம்சத்தில் வந்த வேணாம். நீ இந்த அவன் 100 கோடி கொடுப்பான், 3 கோடி கொடுப்பான், 30 சீட்டு கொடுப்பான், 40 சீட்டு. நாடு என்னது? அதிகாரம் என்னது? எங்கள் கனவை உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் இன சொந்தத்தை, என் தாய் நாட்டை மாற்றி படைக்க இருக்கிற எங்கள் கனவை இந்த கூட்டத்தில் எந்த கூட்டத்தோடு சேர்ந்து நிறைவேற்ற முடியும்? என் உடன் பிறந்தவர்களே, யாரோடு சேர்ந்து செய்வ? 15 ஆண்டுகளை கடந்து போறோம். 10 ஆண்டு கால அரசியல் தேர்தல் களத்தில் நிக்கிறோம். இப்ப 10வது ஆண்டுல நிக்கிறோம். 10 ஆண்டுகளில் தனிச்சு நின்று 8.22 6 மணி நேரமாக நம்ம வாக்கை எண்ணல. எண்ணிருந்தா 10 கூட போயிருக்கலாம், 11 கூட போயிருக்கலாம். ஒரு புது சின்னத்திற்கு இந்தியாவை யார் ஆள்றதுங்கிறதுல தேடி நம் மக்கள் தனித்த ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் நம் மக்கள் மகத்தானவர்கள், நம்மளை பெற்றவர்கள், நம் உடன் பிறந்தார்கள், மகத்தானவர்கள். சாதி சொன்னார்கள், மதம் சொன்னார்கள், சாராயம் கொடுத்தார்கள், சாப்பாடு கொடுத்தார்கள், பணம் கொடுத்தார்கள், மூக்கத்தி கொடுத்தார்கள், கொலுசு கொடுத்தார்கள், அண்டா மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் விட்டு மான தமிழ் மக்கள் நம்மை தேடினார்கள். அப்படினால் தேடல் மக்களுக்குள்ள இருக்குது. அப்ப அதுல தேடி இவ்வளவு தூரம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா 8.22 விழுக்காடு கொடுத்து
இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் இது வரலாற்றில் மிகப்பெரிய மாறுதல். திரை கவர்ச்சியால் பயப்படவே பயப்படாது. என்ன கேட்பாங்க, என்ன உங்க தம்பியை பார்த்து பயந்துட்டீங்கன்னா? உறுதியா பயப்படுறேன். என் பிள்ளைகள் பயப்படுவாங்க. ஏன்? இந்த மண்ணை மக்களை உண்மையிலேயே பேரன்பு கொண்டு நேசிக்கிற எவனும் பயப்படுவான். ஏன் பயப்படுவான்? ஒரு பெரும் கனவு. இதுவரை இந்த நிலத்தில் இருக்க தீய அரசியலை மாற்றி ஒரு நல்ல அரசியலை கட்டமைத்து மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்று தவிக்கிற எவனுமே பயப்படுவான். ஆனால் எந்த துணிவில் களத்துக்கு போறோம்? திரை கவர்ச்சி மங்கு, இன எழுச்சி எப்போதும் பொங்கு. அதனால அதை போட்டு குழப்பிக்காத. அங்கே நிற்பவர்கள் நம்ம உடன் பிறந்தவர்கள், அவருக்கும் சேர்த்து நாம் களத்தில் நின்று போராடிட்டு இருக்கோம். நமக்கு பொருளாதார வலிமையும் இல்லை, நமக்கு ஊடக ஆதரவும் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு நாமே ஊடகமா மாறணும். எப்படி மாறணும்? தலைவனுக்கு கருவி இல்லை, என்ன செய்யலாம்? உயிரையே கருவியா ஏந்தலாம், ஆயுதமா ஏந்தலாம்னு அவர் முடிவெடுத்தது போல நமக்கு ஊடகம் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு நாமே ஊடகம். என்னடா இந்த இருக்கு செல்போன், இதுதான் என்னுடைய தொலைக்காட்சி, இதுதான் என்னுடைய வலைக்காட்சி. இப்ப இதையும் தாண்டி நாம் எங்கள் தேசம் என்று ஒரு வலை தொலைக்காட்சியை உருவாக்குறோம். அது தொலைக்காட்சி தான் உருவாக்குறோம். ஆனால் இப்ப தேர்தல் வரைக்கும் அது வலையொலியாக இருக்கும். நம்ம கட்சியினுடைய கூட்டம், தம்பி துரை பேசினாலும், துருவம் பேசினாலும், அருண் ஜெயசீலனோ, வெற்றி சீலனோ, தம்பி அருள் இனியனோ, இல்லை யாரு பேசினாலும், எந்த நம்ம பிள்ளைகள் பேசினாலும் நம்ம வலையொலியில தான் பார்க்கணும். அது அவ்வளவு தரமாக ஒளிபரப்பப்படும். நீங்க கவலையே படக்கூடாது. அதுல தான் பார்க்கணும். உலகம் முழுமைக்கும் அதை வெளியிடும் போது அண்ணன் பேசுவோம், விரைவில் திறப்போம். எல்லாம் அதுல தரமா வரும். நேரலையில் எல்லாம் அதுல வந்துடும். தேர்தலுக்கு பிறகு தொலைக்காட்சியா மாறிடும். அது எப்படி தொலைக்காட்சியா மாத்துவ? நீ இந்த தொலைக்காட்சியில எதை பாக்குறியோ அதை இந்த தொலைக்காட்சியில மிக சிறப்பாக பார்ப்ப. எல்லா நிகழ்ச்சி இதுல இருக்கும். நமக்கு ஒரு கனவு இருக்குல்ல, இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கணும், அப்படி இருக்கும். நீ வேணா பாடுறா, நான் ஒரு பட்டிமன்றம் வைக்கிறேன்டா, மழலையர்கள் மன்றம்னு ஒன்று வைக்கிறேன்டா, மழலை தமிழ் மன்றம்னு ஒன்று வைக்கிறேன். இந்த பாரு, நடுவரா என் பிள்ளைகளை ஒருத்தி உட்கார வச்சு 4 பிள்ளைகளை வச்சு பேச விடுறேன். இதை ஜெயிச்சிட்டு சொல்றா பாப்பா இந்த நாட்டில். டே ஐயா, நிகழ்ச்சி தொகுப்பாளர், செய்தி சேமிப்பாளர், அந்த நேர்காணல் காண்பவர் எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைகளா போட்டு இப்படி ஒரு தொலைக்காட்சியா இருக்க. ஏன்? எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு, ஒரு இனத்தின் பெருங்கனவு. பிச்சை எடுக்கிறோம், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ மாநாட்டுக்கு காசு தர வேண்டாம், நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன். ஆனால் நீ காசை சேமித்து என் தம்பி துறை சொன்ன மாதிரி வீராணத்திலிருந்து 50 பேருந்துன்ன மாதிரி நீ மட்டும் வந்தாயின்னு வச்சுக்க, கூட்டத்துல அங்கே வச்சு புதைச்சு போற வேணாம் சொல்லிட்டேன். கேட்டுக்க, வரும்போது அண்ணே, அம்மானே, அண்ணே, தங்கச்சினே, அப்பானே, மனைவினே, பிள்ளைகள்னே காட்டணும். அப்பதான் என்ன பண்ணுவேன்? கட்டி பிடிப்பேன், இல்லைன்னா எட்டி மிதிப்பேன். போடாங்க. சும்மா ஒரு ஆள் மட்டும் வர்றது வந்து அது 15 வருஷமா அதான்டா பண்ணிட்டு இருக்கிய. என்னடா தம்பி நீ இல்ல, நம்ம பரம்பரை வரணும், எல்லாம் வரணும். எந்த கட்சியில் இருந்தாலும் வரணும். உலக பேரினம் வரணும். ஏன்? வீழ்ந்து விட்ட தமிழ் பேரினம் ஒடுங்கியது, அடங்கியது, அவ்வளவுதான். எவன் நினைக்கூடாது. எழுவோம்டா, ஒன்னு இல்லடா, 100 கோடி கோடியா எழுவோம், விடுதலையை தொடுவோம்னு வரணும். ரொம்ப கவனமா இருக்கணும். இது தமிழ் பேரினத்தின் எழுச்சி. அதனால என்ன சொல்றான்? இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். தமிழ் பேரின பெருவிழா, வென்று வாகை சூடுவோம். குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இந்த அரசியல் வேண்டாம், இந்த அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறவனுக்கு ஒரு அரசியல் வேணும்ல, அதுதான் இந்த மாநாடு. என்ன பண்ணுவே தெரியாது.
சித்தப்பா அதிமுக இருக்காரு, வர சொல்லு. ஏன் மாநாடுன்னா எப்படி நடத்தணும் படிச்சுட்டு போ. நீ வா, இங்க வாப்பா. குவார்டர் இல்லாம, பிரியாணி இல்லாம, காசு இல்லாம என் பிள்ளை எப்படி இருக்குன்னு. டேய், பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் எங்க பெருமைப்படுறான்? ஒரு மக்கள் ராணுவத்தை அவன் மகன் கட்டி எழுப்பியிருக்கான். அமைதியா இருப்பா. காவல்துறை எந்த வேலையும் செய்யாம முன்னாடி நாற்காலியை போட்டு அமர்ந்திருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம் மாநாட்டில் தான் இருக்கு. கூட்டத்தில் பேசிவிட்டு இறங்குவதற்கு முன்பே நாற்காலிகள் அடுக்கப்பட்டு போத்தல்கள் எடுத்து குப்பை கூடையில் போடப்பட்டிருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் தான் இருக்கு. நள்ளிரவானாலும் ரத்தம் இல்லை என்றால் நீ என் ரத்தம் என்று ரத்தம் கொடுத்து உயிர் காக்கிற கூட்டம் ஒன்றென்றால் அது நாம் தமிழர் கட்சியில தான். அதனால தைரியமா அண்ணன் இருக்கேன். இன்னைக்கும் சொல்றேன், அன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்லுவேன். நீ நடந்து போ, விழுகிற நிழலை பார். நீ ஓ நிழல் இல்ல, அண்ணன் நிழலா பின்தொடர்ந்து வருவேன். ஆமா, நீ கவலைப்படாத. நீ நாம உறுதியா வெல்லுவோம். நம்மளுடைய தத்துவம் தனித்துவமானது, ஆக சிறந்தது, புனிதமானது. அது தோக்காது. நம்மளை தோக்கடிக்க ஒருத்தனும் பிறக்கலை. நீ அப்படிலாம் நினைக்காத. இவங்களால வெல்ல முடியாது. இப்ப ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும் தான் கூடி பேச்சுவான். நமக்கு அது இல்லை. அதனாலதான் சொல்றேன், டே உங்களை எவனுக்குமே ஓட்டு கிடையாது, காந்திக்கு தான் ஓட்டு. நீ கொடுக்குற 1000-500 இருக்காருல காந்தி, அவருக்கு தான் ஓட்டு. இங்க எங்களுக்கு தாண்டா ஓட்டு. நீ எவனை தீவிரவாதி பயங்கரவாதி நீயோ அவனுக்கு தாண்டா நோட்டே வாங்காம போடுவான் ஓட்டு. அதனால தகவல் தொழில்நுட்ப பிரிவு பிள்ளைகள் இன்னும் புதிய பொறுப்பாளர்களை நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள். அறிவித்து நீங்கள் உங்களுக்குள்ளே கூடி பயிற்சி கொடுத்து, இல்லை வலையொலி மூலமாக கூட ஜூம் அதில் இணைஞ்சு நீங்கள் எப்படி எப்படி இயங்குவது, பரப்புரை செயலாளர்கள் முதன்மை பொறுப்பாளர்கள் எந்தெந்த மாதிரி கருத்துக்களை எடுத்து வைப்பது. ஒரு கூட்டத்தில் அண்ணன் எடுத்து வைக்கிற கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அதையே கொண்டு போனாலே போதும். அதற்கு பிறகு நம்ம ஆட்சியின் வரைவு இருக்குது, அதை நல்லா படிச்சுக்கிறோங்க, எல்லாரும் படிச்சுக்கிறணும். அப்புறம் காணொலி ஆவணமாக நம்ம போட்டு காட்டுறதை பேசணும். நம்ம பிள்ளைகள் தர்க்க அறிவில் சிறந்து விளங்குகிறீர்கள். அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ற பொழுதில் பெரிதுவக்கும் தாய் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாயின் இருக்குல்ல, அது மாதிரி அந்த மாதிரி ஈன்ற பொழுதில் பெரிது ஓக்கிறேன். தன் மகனுக்கு பிள்ளைகளை எல்லாம் சான்றோனா பார்க்கும்போது என் துருவன்லாம் சொல்றான், என்ன பேச வாய்ப்பு இல்லைன்னு. எல்லாம் திக்கி திக்கி பேசினவெல்லாம் இப்போ நான் தட்டி கொடுத்து விட்டா அப்புறம் வேற இடத்துல போய் திட்டி திட்டி நம்மளை பேசுறாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. முதல்ல பேசக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு திமிர் பெருமிதம் இருக்கணும். நாம பேசுறத கேட்கத்தான் அவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்கிற ஒரு திமிர் வந்துருச்சுன்னா தடுமாற மாட்டார். பேச்சால் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் யாரையும் பார்க்காத. கைவிட்டு தட்டு வந்தாலும் நிறுத்தாது, பேசிக்கிட்டே இரு. அவன் தட்டுவான், நீ அவனை பார்த்தீனா கொட்டாய் விடுவான், அவன் தூங்கி விடுவான், அவன் அந்த நேரம் அலைபேசி எடுத்து பேசுவான். அப்புறம் அண்ணா ஐயா கருணாநிதி மாதிரி காதுக்குள்ள ஏதோ விவாதிப்பாங்க. நான் ஏன் இந்த மேடையில் எவனையும் ஏத்துறதில்ல? நம்ம என் இனத்தை எப்படி கொன்று ஒழித்தார்கள் அப்படின்னு பேசும்போது அவர் இங்க வைத்துப்பான், அங்க கூட்டத்தில் அப்புறம் பேசுற எல்லாம் கீழே உட்காரு. எவன் பேசணுமோ பேசிட்டு இறங்கு. துண்டு போடாத. துண்டு போட்டு தான் என் இனத்தை கொண்டு போட்டு போயிட்டான். மாலை அதை வாங்குற அளவுக்கு எங்கள் தோள்கள் வெட்டி தோள்கள் இல்லை. செத்தவன்னா போடு, ஒன்று சாமிக்கு போடு, நாங்கள் செத்து சாமியானா போடு. பூ எனக்கு பூக்கலை, பூச்சி வண்டுக்கு, அது காய்க்கிறதுக்கு பூக்குது. அதை போய் ஏன் தோல்ல போட்டு என்ன போடாடே, போடா அங்கிட்டு போடா. நாங்கள் வென்று தேச விடுதலை அடைந்து தனித்தமிழில சோசலிச குடியரசை நிறுவும் போது அன்னைக்கு போடு, எங்களுக்கு போடு. என்னப்பா அன்னைக்கு போடு, இன்னைக்கு எதுக்கு போடுற? என்னப்பா இன்னைக்கு தாத்தா கேப்பார்ல, ஒய் 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 ஒயின்னு முன்னாடி பாதுகாப்பு வண்டி, ஏய் இங்க வா, என்ன நான் செத்தா பண்ணேன் ஜங்குதி போயிட்டு இருக்கா, ஏப்பா வண்டி கொண்டி அங்க நிப்பாட்டப்பா, பாதுகாப்பு, பாகிஸ்தானுக்குள்ளே போறேன், சொந்த நாட்டில் போறேன், ஏப்பா டேய் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்காத ஒரே கட்சி நம்ம தாண்டா இருக்கோம். எல்லாம் எனக்கு இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு. யாருக்கு வேலை செய்ய வந்த? மக்களுக்கு. யாருக்கிட்ட இருந்து உனக்கு பாதுகாப்பு? மக்களுக்கிட்ட. மக்களை பார்த்து பயப்படுற வேணும், மயத்துக்கிட்ட சேவை செய்ய வர்ற, போய் படுறா, கதவு பிடி லூயப்படுறா.
உள்ள போயிருப்பா. நாங்க தான்டா என் மக்களுக்கு பாதுகாப்பு. இல்ல கொண்டு வருவேன். டேய், மக்களால் கொல்லப்பட்டு சாகிறது மாதிரி வரலாற்றுல ஒரு மதிப்பு மிக்கது ஒன்று இருக்கா? அவை கொல்ற அளவுக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ஏற்கனவே நீ தான் கொண்டிருக்க. அப்ப அப்படி பிள்ளைகள் சிறப்பாக பணியாற்றணும். அதுக்கப்புறம் என்ன செய்திகள் இருக்கு? இந்த குடும்பமாக நம்ம வரணுங்கிறதுல உறுதியா இருந்துக்கணும். இப்போ இருந்தே அந்த நேரத்தில் உங்களுக்கு பேருந்துகள் வாகனங்கள் கிடைக்காம இருக்கலாம். அதுக்கு முன்கூட்டியே நீங்க பதிவு செய்து தயார் பண்ணணும். அங்கே தம்பி சொன்ன மாதிரி நிர்வாக குழு கூட்டத்திலே நான் பேசுவேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியே அந்த கட்டமைச்சு போட்டிருப்போம். அதில் உங்களுக்கு கழிவு வசதிகள் இருக்கும், பாதுகாப்பு வண்டி கேரவன் இருக்கும். அப்போ நீங்கள் உணவு 2 லட்சம் எல்லாம் வர்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு ஏற்பாடு செய்கிறது கடினம். அப்போ நம்ம கேட்டிருக்கோம் அங்கே உணவகம் போடுங்கன்னு. அதில் நீங்கள் தயாராக வந்துருங்க. ஏதோ எடுத்துக்கிட்டு 3 மணி அளவுக்கு நமக்கு மாநாடு தொடங்கிடும். அப்போ நீங்கள் அதில் நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் போகும். 9:15 முடிக்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா 234 பேரையும் அறிவிக்கணும். அண்ணனும் கொஞ்சம் நாங்கள் எதுக்காக வந்தால் என்ன செய்ய போகிறோம்னு பேசணும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே எல்லா வசதியும் செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே அமர்ந்து நீங்கள் அப்படி ஒவ்வொரு வடபகுதியிலிருந்து வரவர்களுக்கு தனியாக வாகன நிறுத்த இடம் இருக்கும். தென் மாவட்டங்கள் வரவங்களுக்கு தனியாக வாகன நிறுத்த இடம் இருக்கும். அப்படி அந்த திருச்சி அந்த மண்டலத்தை தஞ்சை மண்டலத்திற்கும் தனியாக இடம் இருக்கும். ஒருத்தர் இடிபாடு இருக்காது. கவனமாக இருங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் இராணுவ வீரர்கள், ஒவ்வொருவரும் நீங்கள் பொறுப்புணர்வோடு செய்யணும். யாரோ ஒருத்தர் வேலைன்னு நினைக்காதீங்க. ஒரு தண்ணீரை குடித்தீர்கள் என்றால் போத்தல்ல குடிச்சிங்கன்னா எங்கே கூட இருக்கோ தேடி போய் போடுங்க. இந்த ஒழுக்க நெறிதான் நம்முடைய கட்டமைப்பை மற்றவர்களுக்கு காட்டும். அந்த நாம் தமிழர் கட்சியா அப்படி நடக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே ஒழுங்குபடுத்தி சரியாக செறிவாக சென்றுங்க. அதான் முக்கியம். அப்ப நீங்க உங்க மாவட்டம் குறிப்பா என்ன ஒரு மாவட்டம் சொல்லுங்க. பரமக்குடி. ராமநாதபுரம் மாவட்டம்னா 4 மாவட்டம். ராமநாதபுரம் முகவை மாவட்டம்னு ஒன்று போட்டிருப்போம். அது உங்களுக்கு குழப்பமே இருக்காது. நீங்க அங்கே போய் உட்காந்துக்க வேண்டியதான். நாற்காலி 10 கேட்டீங்கன்னா இங்க வச்சிருப்போம். உட்காந்துக்க வேண்டியதான். போகும்போது நம்ம பிள்ளைகள் எடுத்து அந்த எத்தனை 1000 நாற்காலிக்கு அடுக்கி வச்சுட்டு நீங்க போயிட வேண்டியதான். இவ்வளவுதான் வேலை. கவனமா பண்ணணும். முன்பதிவு போகிறதும் வர்றதும் மிக கவனமா இருக்கணும். என் பிள்ளைகள் அதை செய்ய மாட்டீங்க. சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு போக மாட்டீங்க. குவார்ட்டருக்கு போய் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் மிகச்சரியாக செய்யணும். இந்த மாநாடு என்பது தமிழ் பேரினத்தில் ஒரு பெரும் மாறுதல், ஒரு படிமலர்ச்சி தான், பரிணாம வளர்ச்சி, ஒரு வளர்ச்சி தான். மற்ற கட்சிகள் மாநாடு போடுவது என்பது கூட்டணி பேரம் பேச இருக்கலாம். நாம் தான் கடைசியாக மாநாடை போட்டு ஒரு பெரிய திரட்சியோட களத்தில் பாயணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நமக்கும் பின்னாடி ஒருத்தர் அவர் ஏதாவது யோசிச்சுட்டார் பிறகு இவனை விடப்படாதுன்னு அவர் 8ஆம் தேதி போடுறாப்புல. அதே ஊர்ல நான் துறைகிட்ட கேட்டேன், நம்ம 28, 21, 28 தள்ளுவமாடா அப்படின்னு கூட கேட்டேன். உடனே இதெல்லாம் அறிவிச்சாச்சு, எல்லாம் சுவர்லாம் எழுதியாச்சு, எல்லாரும் போட்டாங்க அப்படின்னா. அப்படியா, என்ன பண்றது, காசு புரட்டது கொஞ்சம் கஷ்டமா இருக்கடான்னு கூட சொல்லி பார்த்தேன். சரி, அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது நம்ம சரி பண்ணிடுவோம். வேட்பாளர்கள், என் அன்பு பிள்ளைகள், உங்களுக்கு சொல்ல விரும்புவேன். ஒரு தொகுதியில வேட்பாளர் மற்ற தொகுதியில இருந்து அந்த தொகுதியில போய் நிறுத்துவது, அப்படியே எங்க தொகுதியில் இருக்கக்கூடாதா அந்த தொகுதியில் அப்படிலாம் பேசக்கூடாது. நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். அவங்க நல்லா பணி சரியா இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படின்னா உங்க தொகுதியிலேயே பொண்ணு எடுத்து வாழ்றீங்களா, பொண்ணு கொடுத்து வாழ்றீங்களா? எப்படி சொல்லுங்க. ராமநாதபுரம்னா பரமக்குடினா முதுகுலத்தூர்ல பொண்ணு கொடுக்க மாட்டிய, முதுகுலத்தூர் இங்க பரமக்குடியில கட்டிட்டு வர மாட்டிய. ஏண்டா டேய், என்ன இங்க நிறுத்துறாப்ல? அப்படின்னா தஞ்சாவூர்ல கொண்டு போய் இங்க திருச்சியில இருந்து நிறுத்துறாப்புல. தஞ்சாவூர் போராட்டத்தை நீயே போராடிக்க. ராமநாதபுரத்தில் பிறந்த என்ன இது கூப்பிடுற? எல்லாத்துக்கும் சீமா வரணும். சீமா தங்கச்சி இங்க நிறுத்தினா போட மாட்டேன். இது ஒரு வேலை. நமக்கு போடுறது இல்ல, எங்கிருந்தோ வந்தவனுக்கு நாட்டை கொடுத்துருது. நமக்கு ஒரு தொகுதியில நிறுத்தினா சண்டையை போட்டு கொடுக்குது. அதெல்லாம் பேசிட்டு கூடாது. அப்ப என்ன எனக்கு சொல்லணும், விருப்பம் இருந்தா செய்யி, இல்லைன்னா வெளியேறிடு. நான் இப்பவும் சொல்றேன்,
நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்கிற திமிரில் நான் நிக்கல, புரியுதா? நான் என்னை நம்பிதான் நிக்கிறேன். நீங்க எல்லாரும் விட்டுட்டு போனாலும் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிற? என்ன பண்ணுவேன்னு நினைக்கிற? நீ பேசுவேன் சும்மா கையை தட்டி, பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என் அன்பு சொந்தங்களே, எங்க கடற்கரையில் இன்னும் போயிட்டு இருப்பேன். இலக்கு தாண்டா முக்கியம். இதுல நீ இல்லாம போ. நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்ய நினைக்கிறேன். அப்படிதான் என் பிள்ளை ஒவ்வொருத்தரும் நிக்கிறீங்க, நான் முழுமையா நம்புறேன். இதுல நான் நின்னான நீ நின்னான, என் தங்கச்சி நின்னா தம்பி நின்ன, ஏன் தங்கச்சி நிக்கிறா, ஏன் தம்பி நிக்கிறான்ங்கிற எண்ணம் இருக்கிறவன் தான் இந்த கட்சிக்கானவன். உன் கட்சி வெல்லணும், அப்பதான் உன் லட்சியம் வெல்லும். உன் லட்சியம் வெல்லணும், உன் கட்சி வெல்லணும். நீ வெல்லணுங்கிறது இல்ல, உன் கட்சி வெல்லணும். அது கட்சி யாரு சொல்லுதோ அங்க நிறுத்தி வெல்லணும். நீ இஸ்லாமியருக்கு இடம்னா இஸ்லாமியருக்கு இந்த இடத்துல கொடுத்தா தான் சரியா இருக்கும்னு கட்சி தீர்மானிச்சா அங்க கொடுக்கும், அங்க கொடுக்கும். ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்கு கொடுக்கணும்னா இங்க கொடுத்தா தான் சரியா இருக்கும்னா அங்க யோசிச்சு கொடுக்கும். ஒரு காலை எடுத்து வைக்க 1000 முறை யோசிப்பேன். என் அன்பு பிள்ளைகளே, என் தலைவன் அந்த நிலத்தில் எனக்கு முதலாக தந்த பரிசு புத்தகங்கள். அந்த புத்தகம் என்னன்னு கேளு, இவ்வளவு அடுக்கு. போரில் காலை எடுத்து வைத்து எப்படி நகர வேண்டும் என்கிற புத்தகம். இதை நான் படிச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல, இவ்வளவு பெருசா இருக்குன்னா இதை படிக்க நாளாமே, முடிஞ்ச வரைக்கும் படிங்க, இல்லை ஊர்ல கொண்டு வச்சு படிங்க. போர்ல ஒரு போர் வீரன் எப்படி காலை எடுத்து வச்சு நகரணுங்கிற புத்தகத்தை தமிழ் படுத்தி எழுதி வச்சுக்காப்ல. உலக நாட்டில் இருக்கிற ராணுவ புத்தகங்கள் எல்லாம் தமிழ் படுத்தி. அப்ப அவன் புள்ள நான் எவ்வளவு கவனமா எடுத்து வைப்பேன். இதுவரை இந்த 15 ஆண்டுகள்ல 10 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் தவறாக நான் ஒரு காலை எடுத்து வச்சுட்டேன்னு யாராவது குற்றம் சொல்லு, நீ சொல்றத நான் கேட்கிறேன். இந்த இடத்துல இவரை நிறுத்திருக்கலாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, சரியாதான் நிறுத்துவோம். 100 முறை ஆய்வு செய்வோம். அதெல்லாம் குழப்பிக்கிற கூடாது. கட்சி என்ன சொல்லுதோ கேட்கணும். மாவோட கோட்பாட்டை எடுத்து பாருங்க. முதலில் ஒரு போராளி கழகு அவன் எந்த தத்துவத்தை ஏற்கிறானோ அந்த தத்துவத்தில் முழுமையான நம்பிக்கை வைக்கணும், ஈடுபாடு வைக்கணும். அந்த தத்துவத்தை முன்னெடுத்து சென்ற தலைவன் மீது அவன் நம்பிக்கை வைக்கணும், முழுமையான நம்பிக்கை வைக்கணும், நம்பணும். இல்லைன்னா வெளியேறி தூரம் போயிடணும். இடையில இருந்து குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. கவனமா இருங்க. என் தோளுக்கு துணையாக இருங்க, முடியலையா தொல்லையா எல்லாமே விலகிருங்க. எனக்கு படிக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல, தடைக்கல்லாம் மட்டும் இருந்துடாது. அதை கவனமா இருங்க. உங்களை நம்பிதான் இந்த தேர்தல் களம் இருக்கிறது. கொள்கை பரப்பு வீரர்களையும் தகவல் தொழில்நுட்பம் அதான் நமக்கு இருக்கிற வலிமையான ஊடகம். நமக்கு இருக்கிற ஒரே ஊடகம் அதான். ஏன்னா நீங்க ஒரு ஊடகம், நான் ஒரு ஊடகம், தங்கச்சி ஒரு ஊடகம், எல்லாரும் அதை நம்பி நம்ம பயணிக்கணும்.